ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகணும், உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு பென்ட்ரைவ் போட்டு எப்படி வந்து பூட்டபிள் பண்ணுறது, அதுவும் வந்துட்டு 11 OS வந்து எப்படி வந்து உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அப்படின்னு என்னென்னா, இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு சிஸ்டத்தில் வந்து விண்டோஸ் 11 வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த விண்டோஸ் 11 OS நம்ம நெட்லேருந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு பென்ட்ரைவ் போட்டு ஏதோ பூட்டபிள் சாஃப்ட்வேர் போட்டுட்டு அதை நம்ம பூட்டபிள் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் எந்த கம்ப்யூட்டர் இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அதில் போய் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவீங்க. அதுக்கு பதிலாக வந்துட்டு உங்களோட ஆண்ட்ராய்ட் ஃபோன்லேயே வந்துட்டு நீங்கள் ஓஎஸை வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு ஒரு ஓடிஜி கனெக்டர் போட்டு பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் டேரெக்டாக பூட்டபிள் பண்ணிவிட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய லேப்டாப்லேயே விண்டோஸ் 11 OS வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்க முடியும். ஓகே, இப்போ அது எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு சின்ன டயக்ராம் வந்து நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் வந்துட்டு என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்துட்டு நான் வந்து 11 OS வந்து உங்களுக்கு காட்டியிருக்கேன். நீங்கள் வந்துட்டு எந்த OS, அதாவது விண்டோஸில் நீங்கள் எந்த வெர்ஷன் வேணாலும் இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதாவது பார்த்திங்கன்னா விண்டோஸ் 7, 8, 10, 11 இல்லாட்டி சர்வர் இது மாதிரி எந்த OSனாலும் நீங்கள் விண்டோஸில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதாவது நீங்கள் டேரெக்டாக போயிட்டு மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டில் இருக்குது பாருங்கள், அஃபீஷியல் சைட், அதில் போய்ட்டு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். அதில் போய்ட்டு விண்டோஸ் 11 OS 32 பிட்டா 64 பிட்டாங்கிறத நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுடைய ஃபோனில் வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு ஓடிஜி கனெக்டர் வாங்கிட்டு உங்களுடைய ஃபோனில் போட்டுட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஒரு 8 GB இருக்குது, ஒரு 8 GBக்கு மேலே இருக்கிற பென்ட்ரைவ் வந்துட்டு டேரெக்டாக வந்துட்டு உங்களுடைய ஃபோனில் போட்டுருங்க. போட்டுட்டு ஒரு சாஃப்ட்வேர் மூலிமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நான் வந்து வீடியோவில் சொல்லிடுறேன். இப்போ எப்படி செட்டப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன பண்ணோம்னா, நீங்கள் எந்த ஓஎஸை வந்து நீங்கள் பூட்டபிள் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த ஓஎஸை நீங்கள் வந்து டேரெக்டாக வந்துட்டு கூகுளில் போய்ட்டு மைக்ரோசாஃப்ட் அஃபீஷியல் சைட்லேயே போய்ட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ உதாரணத்தை பார்த்தீங்கன்னா 7, 8, 10, 11 இந்த மாதிரி எந்த ஓஎஸ் உங்களுக்கு வந்து வேணுமோ 32 பிட்டா 64 பிட்டா அப்படிங்கிறத நீங்கள் ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு அந்த ஓஎஸை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு நெக்ஸ்ட் வந்து ஃபோனில் போட்டு எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் ஒரு ஓஎஸ் மட்டும் விண்டோஸ் 11 வந்து எப்படி டவுன்லோட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் வந்து டேரெக்டாக நான் வந்து கூகுளில் போய்ட்டு விண்டோஸ் 11 கொடுத்துட்டு நான் வந்து டவுன்லோட் கொடுக்குறேன். இது வந்து பார்த்திங்கன்னா டேரெக்டாக வந்துட்டு எனக்கு வந்து மைக்ரோசாஃப்ட் வெப்சைட்டுக்கே போயிடும். இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து இங்கே இருக்குது பாருங்கள், விண்டோஸ் 11 டிஸ்க் இமேஜ் ISO 64 பிட்டுங்கிறது இந்த ஏரோவை நான் வந்து கிளிக் பண்ணிவிட்டு விண்டோஸ் 11 நான் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இந்த மெத்தட் பார்த்திங்கன்னா சேம் வெப்சைட்லேயே போய்ட்டு நீங்கள் ஃபோன்லேயே நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ஃபோனில் வந்து நெட் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கணும். நெக்ஸ்ட்டு வந்துட்டு உங்கள் ஃபோனில் வந்து நீங்கள் ஒரு 10 GB பக்கம் நீங்கள் வந்து ஃப்ரீ ஸ்பேஸ் வச்சுக்கோங்க. ஏன்னா விண்டோஸ் 11 வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 6 GB வருது. ஓகே, இப்போ நான் வந்து கம்ப்யூட்டரில் நான் வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ISO ஃபைலை நான் வந்து டேரெக்டாக டேட்டா கேபிள் போட்டு நான் ஒரு ஃபோல்டர் போட்டு நான் வந்து ஃபோனில் வச்சுக்குவேன். நெக்ஸ்ட்டு அந்த ஃபோனில் வச்சுட்டு எப்படி ஆப் மூலிமா பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் OS வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து டவுன்லோட் பண்ணிடுறேன். இப்போ இதில் வந்துட்டு நான் வந்து டவுன்லோடு கொடுக்குறேன். ஓகே, இதில் வந்துட்டு கன்ஃபார்ம் கேட்குது. இதில் வந்து லாங்குவேஜ் வந்து செலக்ட் பண்ண சொல்லுது. இதே மெத்தட் தான் நீங்கள் வந்து ஃபோன்லேயும் பண்ண போகிறீங்க. ஓகே, இப்போ வந்துட்டு அப்படியே வந்து மேலே வந்துடுங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த டவுன்லோடு கொடுத்துருங்க. எங்கே சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னு கேட்குது. நான் வந்துட்டு டெஸ்க்டாப் வந்து செலக்ட் பண்ணிடுறேன். இப்போ நான் வந்து சேவ் கொடுத்துட்றேன். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா விண்டோஸ் 11 OS வந்து கிட்டத்தட்ட 6 GB வருது. நான் வந்து இதுவே நான் வந்து ஃபோனில் வந்து பண்ண முடியும். எனக்கு வந்து ஃபோனில் பண்ணால் எனக்கு வந்து ரொம்ப லேட் ஆகும். அதுக்கு பதிலாக நான் வந்து சிஸ்டத்தில் டவுன்லோட் பண்ணி வச்சுட்டு அந்த ISO ஃபைலை நான் வந்து டேரெக்டாக ஃபோனில் போட்டு நான் வந்து பூட்டபிள் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து OS வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இங்கே இருக்குது. இப்போ இதனுடைய சைஸ் பார்த்துக்கலாம். கிட்டத்தட்ட 6 GB வருது. இப்போ OS வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு. இப்போ வந்து என்னோடய ஃபோனை வந்து டேட்டா கேபிள் போட்டு டேரெக்டாக இந்த சிஸ்டத்தில் நான் வந்து கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த OSஐ நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோனில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய ஃபோனை வந்து டேட்டா கேபிள் மூலிமா என்னோடய கம்ப்யூட்டரில் நான் வந்து கனெக்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ என்னோடய ஃபோனை வந்து இந்த மாதிரி நான் ஓப்பன் பண்ணி வச்சுக்கிறேன். இதில் வந்துட்டு ஒரு ஃபோல்டர் நான் வந்து க்ரியேட் பண்ணுறேன். ISO அப்படின்னு கொடுத்துட்டு நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு இதனுடைய ஃப்ரீ ஸ்பேஸ் பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டில் ஒரு 7 GB வரைக்கும் இருக்குது.
ஓகே, இப்போ நான் வந்து டவுன்லோட் பண்ண விண்டோஸ் 11 OS காப்பி பண்ணி இந்த ஃபோனில் நான் வந்து போட்டுறேன். வந்து என்னுடைய ரெட்மி ஃபோனில் ஐஎஸ்ஓங்கிற ஃபோல்டருக்குள்ளே இங்கே வந்து இருக்குது. இப்போ இந்த விண்டோஸ் 11 OS வந்துட்டு உங்கள் ஆண்ட்ராய்ட் ஃபோனில் எப்படி வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ இதை நான் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ என்னோடய ஆண்ட்ராய்ட் ஃபோனை நான் வந்து ஓப்பன் பண்ணுறேன். ஓகே, இப்போ வந்து எப்படி வந்து பூட்டபிள் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு முன்னால் நான் வந்து காப்பி பண்ண ஐஎஸ்ஓ ஃபைல் விண்டோஸ் 11 வந்து எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கலாம். நான் வந்து ஃபைல் மேனேஜரில் வச்சுருக்கேன். இதில் வந்துட்டு ஐஎஸ்ஓங்கிற ஃபோல்டருக்குள்ளே வச்சுருக்கேன். இங்கே இருக்குது. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் 11 OS வந்து 64 பிட் வந்து இருக்குது. ஓகே, இப்போ நான் வந்து பேக் வந்துடுறேன். இப்போ வந்து ஒரு சின்ன ஆப் மட்டும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் ப்ளே ஸ்டோர் போயிடுங்க. இப்போ இதில் போயிட்டு ஆப்பை கீழே செலக்ட் பண்ணிவிட்டு சர்ச்சில் போயிட்டு அல்டிமேட் யூஎஸ்பி அப்படிங்கிறத கொடுங்க. நான் ஆல்ரெடி டைப் பண்ணிவிட்டேன், அதனால் எனக்கு இங்கே வந்துருச்சு. இப்போ நான் வந்து இந்த ஆப்பை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணுறேன். இந்த லோகோ வந்து இப்படி தான் இருக்கும். இப்போ இன்ஸ்டால் கொடுத்துருங்க. இப்போ நான் வந்து ஓடிஜி கனெக்டர் வந்து போட்டேன். இப்போ நான் இதை வந்து ஓப்பன் பண்ணுறேன் ஆப்பை. ஓகே, ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு வந்து அலோவ் கேட்கும். இப்போ நீங்கள் அலோவ் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ நான் வந்து என்னுடைய பென்ட்ரைவ் வந்து நான் போடுறேன். அவ்வளோதான். இப்போ வந்து ஓகே கொடுத்துருங்க. இதில் வந்துட்டு இந்த செகண்ட் ஆப்ஷன் இருக்க பாருங்கள், ரெஃப்யூஸ் அன்அஃபிஷியல்னு சொல்லிட்டு நியூ மெத்தட், இதை வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இப்போ இதில் வந்துட்டு உங்கள் ஓஎஸ் வந்து நீங்கள் எங்கே வச்சுருக்கீங்க அப்படிங்கிறத இந்த பிக் ஐஎஸ்ஓங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னால் உங்களுடைய பார்ட்டிஷன் டேபிள் வந்து உங்களுக்கு எம்பிஆரில் வேணுமா இல்லாட்டி வந்து ஜிபிடியில் வேணுமாங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் போய்ட்டு நான் வந்து எம்பிஆர் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இப்போ ஐஎஸ்ஓ ஃபைலு எங்கே இருக்குது உங்கள் ஃபோனில் அப்படிங்கிறத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இதில் வந்து பிக் ஐஎஸ்ஓங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். இப்போ இதில் போய்ட்டு ஐஎஸ்ஓங்கிற ஃபோல்டர் வந்து எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இங்கே இருக்குது. அவ்வளோதான். இப்போ வந்துட்டு உங்கள் ஓஎஸை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. அவ்வளோதான். இங்கே வந்து பாருங்கள், எனக்கு வந்து ஓஎஸ் வந்து செலக்ட் ஆகிடுச்சு. அதோடய டோட்டல் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா 6.24 GB இருக்குது. ஓகே, அதோடய வெர்ஷனு எல்லாமே இதில் வந்துருச்சு. இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோடனே நெக்ஸ்ட் வந்து ஓகே கேட்கும், ஃபார்வர்ட் பண்ணிட்டுமாங்கிறது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு வந்து உங்களுக்கு வந்து கொடுப்பாங்க. இந்த ஆடை வந்து நீங்கள் பாருங்கள். அப்போ தான் வந்துட்டு உங்களுடைய பென்ட்ரைவ் வந்து நான் வந்து பூட்டபிள் பண்ணி தருவேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆப்ஷன் வந்து உங்களுக்கு கேட்கும். அதுக்கு நீங்கள் இந்த இடத்துல அந்த வாட்ச் ஆட்ஸ் இருக்குல்ல, இங்கே வந்து நீங்கள் நல்லா லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணோடனே இந்த மாதிரி வாட்ச் ஆட்ஸுங்கிற வரும். இதை வந்து நீங்கள் இப்படி கிளிக் பண்ணிடுங்க. இந்த மாதிரி ஆட்ஸ் வந்து ஓடும். நீங்கள் இந்த ஆட்ஸ் வந்து முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி மேலே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்துட்டு மேலே வந்து இப்படி கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்ட் கொடுங்க கீழே. இப்போ ஓகே, இப்போ பாருங்கள் உங்களுக்கு வந்து பூட்டபிள் ஆகும். ஃபஸ்ட் டைம் மட்டும் ஒரு 2-3 டைம் வந்து அந்த ஆடு ஓடும். அந்த ஆடை மட்டும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்து முடிச்சிட்டிங்கன்னா போதும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஃபார்மட் ஆகி உங்களுக்கு வந்து பூட்டபிள் ஆயிரும்.
இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த மெசேஜ் வந்து வந்துடும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சக்ஸஸ் பர்ன் ISO சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சுன்னா உங்கள் பென்ட்ரைவ் வந்துட்டு மொபைல் மூலிமா பக்காவாக வந்துட்டு பூட்டபிள் ஆயிடுச்சு அப்படிங்கிற அர்த்தம். இந்த பூட்டபிள் ஆகிற டைம் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 30 to 45 மினிட்ஸ் வரைக்கும் ஃபஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு எடுத்துக்கும். அதாவது நீங்கள் ஃபோன் மூலிமா நீங்கள் உங்கள் பென்ட்ரைவ் வந்து பூட்டபிள் பண்ணுறதுக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய லேப்டாப்பில் வந்து நான் போட்டு நான் வந்து செக் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி வந்து எனக்கு வந்து பூட்டபிள் ஆகி கம்ப்ளீட்டாக முடிஞ்சுது. இப்போ என்னோடய OTG கனெக்டர் வந்து நான் பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ வந்துட்டு என்னோடய லேப்டாப்பில் நான் வந்து போட்டு காட்டுறேன். போட்டுட்டு நான் வந்து ஆன் பண்ணிவிட்டு என்னோடய டெல் லேப்டாப்பில் என்னோடய பூட்டபிள் பார்த்தீங்கன்னா F12 நான் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அது பூட்டபிள் ஆப்ஷன் வந்து வந்துடும். ஓகே, இதில் வந்துட்டு யூஎஸ்பியை நீங்கள் செலக்ட் பண்ணிடுங்க. கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்டர் கொடுத்துருங்க. இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு எப்போ வந்து யூஸ் ஆகும்னா, எப்போ வந்து உங்களுக்கு வந்து கம்ப்யூட்டர் வந்து இல்லை அந்த மாதிரி டைமில் ஒரு சிஸ்டம் வந்து அர்ஜென்ட்டாக OS போடணும் அந்த மாதிரி டைமில் இந்த மெத்தட் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னால் உங்கள் ஃபோன்லேயோ இல்லாட்டி வந்து மெமரி கார்ட்லேயோ உங்களுக்கு வந்து மல்டிபிள் OS வந்து நீங்கள் வச்சுக்கோங்க. அதாவது மெமரி கார்டில் வந்துட்டு நீங்கள் வந்து Windows 7, 8, 10 இந்த மாதிரி எல்லா OSையும் வந்துட்டு ஒரு பேக்கப் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சாஃப்ட்வேரையும் நீங்கள் உங்கள் ஃபோன்லேயே வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ வந்துட்டு உங்களுக்கு அர்ஜென்ட்டாக தேவைப்படுதோ அப்போ வந்து ஈஸியாக நீங்கள் பென்ட்ரைவ் போட்டு நீங்கள் பூட்டபிள் பண்ணிவிட்டு பேசிக் சாஃப்ட்வேர் வந்து எல்லாமே நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். அது வந்து அர்ஜென்ட் டைமில் மட்டும். இப்போ பாருங்கள், எனக்கு வந்து இப்போ பூட்டபிள் ஆகிட்டுருக்கு. இது வந்து இந்த மெத்தட் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரே இல்லாத மொபைல் மூலியமாகவே எப்படி வந்து பூட்டபிள் பண்ணுறது, அதை எப்படி OS போடுறது அப்படிங்கிறது அந்த வீடியோ. ஓகே, இப்போ நான் வந்து இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஸ்டார்ட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இதெல்லாம் வந்து டூ நாட் கொடுத்துறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மல்டிபிள் OS வந்து இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மெத்தட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியான மெத்தடு தான்.